நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஃபிபனாசி டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஷார்ட்டா வந்துட்டு ஃபிப் டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிபனாசி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து சில விஷயங்களை மார்க்கெட்லயும் அப்ளை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன் சொல்லலாம். மேக்ஸ்ல ஃபிபனாசி சீரீஸ்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீரீஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்ன்ற ஏதாவது ஐடியா இருக்கா? ஆமா, ஆக்சுவலா ப்ரீவியஸ் நம்பர்ஸோட சம் அப்படியே ஆட் ஆயிட்டே சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் அந்த சீரீஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சீரீஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்லேயும் அந்த டூல் வந்து அப்ளை பண்ண முடியும்ட்டு ஒன்று இன்வென்ட் பண்ணி அதுதான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபிபனாசி டூல்ஸில் 2 இருக்கு. ஒன்று வந்து ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற டூல் நம்ம யூஸ் பண்ண போகிறது சொல்கிறேன். ரெண்டாவது எக்ஸ்டென்ஷன். இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அங்கிருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும். அதாவது நமக்கு அப் ட்ரெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஹை அண்ட் தென் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுதுல. ஓகே, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன் இந்த ஒரு இது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது ரீடெஸ்ட் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை கரெக்ஷன் எது வேணாலும் சொல்லுவாங்க. இது ஏன் நடக்குதுன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல போன மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லர்ஸோட இம்பேக்ட்னால கீழே வரும். லைக் இப்போ இங்கே பை பண்ணியிருக்காங்க, ஸோ பை பண்ணவங்க எல்லாருமே இந்த இடத்துல செல் பண்ணுறாங்க. ஸோ அதோட ரியாக்ஷனாக என்ன ஆகும்னா ப்ரைஸ் ட்ராப் ஆகும். பட் பையர்ஸோட டாமினன்ஸ் இருந்துச்சு, அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ரிவர்ஸ் ஆயிட்டு திரும்ப மேலே போக ஆரம்பிச்சோம். அது எந்த பாயிண்ட் அப்படின்றத நம்ம இந்த டூலை வச்சு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்றதுனால அது பேர் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. இந்த டூல் பத்தி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி தர்றது இந்த எக்ஸ்டென்ஷன் டூல். ஓகே, அண்ட் தென் இப்போ நான் அந்த சீரீஸ்மே இங்கே ரைட் பண்ணுறேன். 0 1 நெக்ஸ்ட் வந்து 1 2 3 5 8. ஸோ இந்த மாதிரி தான் அந்த சீரீஸ் போகும். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சீரீஸ்ல இருந்து சில ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ இந்த சீரீஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 அப்படின்னு இருக்குன்னா 3யோட அட்ஜசன்ட் ஹையஸ்ட் நம்பர், இப்போ 3 அதுக்கு அட்ஜசன்ட்டாக ஹையஸ்ட் நம்பர் வந்து 5. ஸோ 3/5 அப்படின்னு போடும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3/5 வந்து 0.6 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ 0.6. ஸோ இதே நம்பர் தான் நீங்கள் எந்த நம்பர் எடுத்துட்டு அதோட அட்ஜசன்ட் ஹையஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணாலும் கிடைக்கும். இப்போ 5 எடுத்தோம் அப்படின்னா 5/8 நீங்கள் வேணாலும் பேரலாக மொபைல் கால்குலேட்டரில் போட்டு பாருங்க. 5/8 போட்டாலும் 0.6 அப்படின்றது தான் வரும். ஓகே, இது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர் எடுத்து அதோட ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். இப்போ 3/2 அப்படின்னு பண்ணுறோம்னா 1.5 அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 5/3 அப்படின்னாலும் நியர்லி எக்ஸாம்பிள் இப்போ 5/3 1.6 கிட்ட கிடைக்குது. தென் 8/5 1.6. ஸோ எனி நம்பர் எடுத்துட்டு அதோட அட்ஜசன்ட் ஸ்மாலர் நம்பரால டிவைட் பண்ணிங்கன்னா 0.5லேருந்து 1.6 ரேஞ்சுக்குள்ள ஒரு ஏதோ நம்பர் கிடைக்கும். ரவுண்டடாக நம்ம 1.6ன்னு எடுத்துக்கலாம். அது ரேஞ்சில் தான். பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது நம்ம ஒரு
மைனர் வேல்யூவாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 1.5 ஆர் 1.6 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம எப்படி அப்ளை ஸ்மாலர் நம்பர் பிகர் நம்பர் அந்த மாதிரி எடுத்து பண்ணுற மாதிரி டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஸ்மாலர் நம்பர் பிகர் நம்பர் இந்த மாதிரிலாம் வந்து ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதை வச்சு நமக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கும்னா 0.5 நெக்ஸ்ட் வந்து இப்போ 0.6 கிடைச்சிருந்தது. அதே மாதிரி 0.7 ஒன்று கிடைக்கும், 1.6 ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு அந்த டூல்ல லெவல்ஸாக ஃபார்ம் ஆகும். டூல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம ட்ரெண்ட் பார்க்குறோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த லோ டு ஹை மார்க்கெட் போயிருக்கு, இந்த லோ டு ஹை வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் மேலே போயிருக்கு. ஸோ அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்குல்ல, அது வந்து இவ்வளோதான் நடக்கும் இல்லை இதுக்கும் கீழே வருமா அப்படின்ற ப்ரெடிக்ஷன் வந்து நம்மளால ஓரளவுக்கு சொல்ல முடியும். அது எப்போ அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்ல நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. இப்போ சிலர்லாம் வந்து இப்போ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸ்லயும் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு 5 ஸ்கிரிப்ட் இல்லை ஒரு மேக்ஸிமம் 10 அவ்வளோதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா எந்த சுச்சுவேஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ல ஒரு 4-5 லெவல் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் இந்த லெவல்ல தான் ரிவர்ஸ் ஆகும், வேற ஸ்கிரிப்ட்னா இந்த லெவல்ல தான் ரிவர்ஸ் ஆகும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். அதனால நம்மளால ஓரளவுக்கு சொல்ல முடியும் இங்கிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன்ன்றது டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது என்ட்ரியை ஃபிக்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயமே நான் உங்களுக்கு இந்த ஃபிபனாசி பத்தி ஷேர் பண்றேன். ஃபிபனாசி போட்டோம் அப்படின்னா இப்போ வேர்ல்ட்ல இருக்கிற இல்லை ஈவன் சோலார் சிஸ்டம், ஸோ அது கூட நமக்கு இந்த ஃபிபனாசி வேல தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்மளோட கேலக்ஸி இருக்கு அப்படின்னா இதோட இந்த எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு மாதிரி ஸ்பைரலா போயிட்டு இருக்கும். அந்த பாத்வே சர்க்குலரா ஒரு மாதிரி ஸ்பைரலா போகும். ஸோ சின்ன ஒரு ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆயிட்டு போக 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 ரேஞ்ச் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஃபிபனாசியோட பேஸ். இது இந்த கேலக்சின்னு இல்லை, பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா ஸ்னெயிலோட இந்த மேலே இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா சின்னதாக ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஸ்பைரல் வந்து ரேஞ்சை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த யூனிவர்ஸே வந்து இந்த ஃபிப்பில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை வந்துட்டு இவரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே தான் மார்க்கெட்லேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் நம்ம அப்ளை பண்ணும்போது லெவல்ஸ் எப்படி இருக்கும்னா ஃப்ளாட்டராக தெரியும், பட் அதோட ஆக்சுவல் பேக்ரவுண்டில் என்ன இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் மூவ் வந்து இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு லெவல்ஸ் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த டூல் இருக்கு இல்லையா, ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த டூல் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லோ அண்ட் ஹை அப்படி இல்லைன்னா ஒரு ஹை அண்ட் லோ 2 பாயிண்ட் வந்து தேவை. பிகாஸ் எங்கெல்லாம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் சும்மா ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிவர்சல் நடந்திருக்குன்னு வச்சுப்போம். இந்த லோலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் ஹை ரீச் ஆனோடனே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணுறேன். நடுவில் வந்து இந்த 0 to 1 அதுக்கு நடுவில் ஒரு 4 லெவல் மட்டும் நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். 0.3, 0.5, 0.6, 0.7. ஸோ இந்த 4 லெவல்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 4ல் மேஜர் லெவல்ஸ் யார் அப்படின்னா இந்த 3 தான். இதை வந்து கோல்டன் லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து இந்த 3 ரேஞ்சில்
ஓகேவா? இதுல ஏதோ ஒரு லெவல்ல ரிவர்ஸ் ஆயிட்டு மேல போகும் திரும்ப. ம்ஹ்ம். இந்த டூல் டிஃபால்ட்டா உங்களுக்கு இப்படி இருக்காது. இதுல நான் சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். ம்ஹ்ம். இந்த டிஃபால்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது இப்படி தான் வந்து ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி தெரியும். ஓகேவா? பட் இது எப்படி எடுத்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகுது. ஓகே, ம்ஹ்ம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நம்ம எடுத்துக்கிட்ட போர்ஷன் வந்து எது அப்படின்னா இதை மட்டும் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம. ஓகே. ஸோ அதனால தான் உங்களுக்கு அது ஒரு லைன்ஸ் மாதிரி லெவல்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கு. இது ஆக்சுவலி இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் ஒரு டூலாக இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து இப்படி இருக்கும், இப்படி வந்தது தான். ஓகே, ரைட். இதில் எல்லா லெவல்ஸுமே நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அதனால அதுவும் இல்லாமல் இதில் நிறைய லெவல்ஸ் இருக்கிறதுனால எது என்னன்னே புரியாது நமக்கு. ஸோ நமக்கு மேஜரான லெவல்ஸ் மட்டும் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, செட்டிங்ஸில் போயிட்டு ஓகே. இந்த 0.3, 0.5, 0.6, 0.7 ஸோ அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்செக் பண்ணிடலாம். ஓகே, 0 and 1ன்றது அது டிஃபால்ட்டாக இருக்கணும். நடுவில் இருக்கிற இந்த 4 லெவல்ஸ் மட்டும் 0.2 கூட வேண்டாம். ஓகே, இதை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. நான் வந்து அதை யூஸ்வலாக வச்சுக்க மாட்டேன். ஸோ அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி லெவல்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணணுமா? இப்போ இந்த லெவலில் என்ன ப்ரைஸ், அந்த லைன் வந்து என்ன ப்ரைஸ்ன்றதும் சேர்த்து வருது. ஸோ அது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ ரிமூவ் ஆயிடுச்சு. எந்த சைடில் எனக்கு அந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது நான் ரைட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வேல்யூஸ் வந்து ரைட் சைடில் இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஓகே, தென் ட்ரெண்ட் லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ட்ரெண்ட் ட்ரா பண்ணிட்டேன். அதனால நான் ட்ரெண்ட் லைனை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த டூல் டிஃபால்ட்டாக இருந்ததை விட நம்ம சில விஷயங்கள் மட்டும் மாற்றி நமக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது அப் ட்ரெண்ட் அப்படின்ற போது பாட்டமில் 1 இருக்கும், டாப்பில் 0 இருக்கும். ஓகே, அதே நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மேலேருந்து கீழே இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறோம். இது டவுன் ட்ரெண்ட்கான ஒரு ஃபர்ஸ்ட் மூவ். இதுக்கு நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அங்கேருந்து எங்கே மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துச்சோ அது வரைக்கும் மார்க் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு 1ன்றது டாப்பில் இருக்கும், 0ன்றது பாட்டமில் இருக்கும். கீழேருந்து மேலே போகிற மார்க்கெட் எய்தர் 0.3லையோ 0.5 ஆர் 0.6 எங்கேருந்து வேணாலும் அது ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வரலாம். ஓகே, ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கீழே வரும். இல்லை ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக போகுது அப்படின்னா அந்த நெக் பிரேக் நமக்கு டபிள்யூ ஃபார்மேஷன் கொடுக்கும்ல, இது கீழே வரும். அகெயின் இந்த மாதிரி நெக் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றது புரிஞ்சிடும். ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது எந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்றத நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். நான் இப்போ சார்ட்ல வந்து ட்ரா பண்ணுறேன். நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த லோல இருந்து மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ஹை போயிட்டு இருக்கு, அங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? நான் இந்த லோ டு ஹை வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து 0.3யோ இல்லை 0.5யோ அந்த ரேஞ்ச்குள்ளேயே வரல, ஸ்டில் வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. அகைன் நெக்ஸ்ட் ஹை எது, இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 0.3ல வந்து ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது எதனால நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நமக்கு ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டபிள்யூவோட நெக் பிரேக்ல நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. இதோட நெக் பிரேக்ல நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க. என்ட்ரி எடுத்த பிறகு இது இப்படி டவுன் வந்துட்டு இருக்கு. ஓகே, டவுன் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபிப் அப்ளை பண்ணுவோம்.
இனிவேஸ் நீங்கள் என்ட்ரி இங்கேயே எடுத்திருப்பீங்க ஒரு என்ட்ரி. அங்கேருந்து இப்போ ஒரு ஃபால் கொடுத்துட்டு இருக்கு. தட் மீன்ஸ் நீங்கள் லாஸ்ட்ல இருப்பீங்க. இந்த லோல இருந்து ஹைக்கு வந்து இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். கீழே வர்ற ட்ரெண்ட் வந்துட்டு எனக்கு எய்தர் 0.3லையோ 0.5 0.6 எங்கேனாலும் அது ரிவர்சல் கொடுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ரிவர்சல் கேண்டில்ஸ் வந்து பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மேஷன் இந்த லெவல்ஸ்குள்ள நடக்கும். இப்போ 0.6லையோ இல்லை 0.5லையோ அது நடக்கும்போது நமக்கு அங்கே அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன், ஓகே இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது, ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மொமெண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஆவரேஜிங் பண்ணலாம். ஆர்எல்ஸ் எனக்கு இந்த என்ட்ரியில கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஹையா இருக்கு, அதாவது எதனால ஒரு என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அங்க ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இன்னும் லோவர் ப்ரைஸ் கிடைச்சா ஓகேன்ற மாதிரி வெயிட் பண்ணுவேன். ஸோ அந்த லோவர் ப்ரைஸை எப்படி டிசைட் பண்றேன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் எது அப்படின்றத வச்சு அங்க நம்ம என்ட்ரி போடுறோம். இந்த இந்த 406ல என்ட்ரி போறதுக்கு பதிலாக நான் வந்து இப்போ எனக்கு 0.5லேருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்குதுன்னா இந்த ரேஞ்சில் என்ட்ரி போகும் 380 அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ரிஸ்கோட பர்சன்டேஜ் வந்து இங்கே கொஞ்சம் குறையும். அப்படி இல்லை நான் மேலே ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் அப்படின்னா அதை எங்கே ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதுல எந்த வேல்யூன்னு எப்படி தெரியும் நமக்கு? 0.3 0.5 அது எப்படி தெரியும் நமக்கு? வந்து இங்கேதான் ரிவர்ஸ் ஆக போகுதுன்றது எக்ஸாக்டா தெரியாது. அதுக்காக நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். இப்போ ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் மட்டும் நீங்க வாட்ச் பண்றீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம்ல அந்த ஸ்கிரிப்ட் வந்து இதர் 0.3லையோ இல்லை 0.5லையோ ஃப்ரீக்வெண்டா வந்து ஒரு 10 டைம்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 7 டைம்ஸ் ஆகுது 0.5லேருந்து ரிவர்சல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பிஹேவியர் வந்து நமக்கு புரிய வரும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுதான் சொல்றேன், நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி போகாம ஒரு 5லேருந்து 10ன்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிச்சிடும் எந்த ஸ்கிரிப்ட் எங்க ரிவர்சல் கொடுக்கும்ட்டு. அண்ட் இந்த டூல் வச்சு நம்ம எதுவும் என்ட்ரிலாம் எடுக்க போறது இல்லை. என்ட்ரி எடுத்ததை எது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் சைடு தான் போக போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அது வரைக்கும் கூட வெயிட் பண்ணாம இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு ஓகே ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு, ஸோ ஸ்டில் மார்க்கெட் டவுன் அந்த வியூவில் தான் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ஏர்லியராக க்ளோஸ் பண்ணலாம். இதோட பர்பஸ் வந்து அதான் சொல்லிட்டேன்ல, என்ட்ரியை டிலே பண்ணி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எடுத்த என்ட்ரியை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை ஸ்டாப் லாஸ் சைடு போக போகுது அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுற அதை முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை டார்கெட் சைடு போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம வந்து ஒரு பயம் வரும், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா வந்த ப்ராஃபிட் வரைக்கும் போதும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் உங்களுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும், லைக் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. எப்படி சொல்லலாம்னா ஓகே இப்போ இந்த ட்ரெண்டை கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். எனக்கு வந்து ஒரு டபிள்யூ இருக்கு. இந்த டபிள்யூ வந்து இப்போ இங்கே பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் இந்த இடத்துல, ஸோ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். டார்கெட் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத அடுத்து எக்ஸ்டென்ஷன் வச்சு நான் சொல்கிறேன். இந்த லோல இருந்து ஹைக்கு வந்து போயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த பாயிண்ட்டை தான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் நம்ம என்ட்ரியே இங்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு டார்கெட் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. ஓகேவா, ஸ்டாப் லாஸ் கம்பேர் பண்ணும்போது டார்கெட் ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம் 1:3 அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இருப்போம். இந்த இடம் என்னோட என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைக்கிறேன். 1:3 மினிமம் இதை வைக்கிறோம். இது வந்து நான் டார்கெட் அப்படின்ட்டு வைக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நான் இங்கே வெயிட் பண்ணலாமா வேணாமா, ஏன்னா எனக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, மேலே போன ட்ரெண்ட் வந்து ஒரு ஹையர் ஹை வச்சுட்டு ஒரு ஹையர் லோ அண்ட் லோவர் ஹை அண்ட் லோவர் லோ அண்ட் லோவர் ஹை லோவர் லோன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இப்போ ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தோணும்னா, ஓகே அவ்வளோதான் டார்கெட் போல, இங்க வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து நினைப்போம். ஓகே, ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பேன்னா, ட்ரெண்ட் அகெயின்ஸ்டா போகுது அப்படின்னா அங்க பெட்டர் நீங்க மேலே எக்ஸிட் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா காஸ்ட்லியாவது நீங்க எக்ஸிட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்கேஸ் உங்களோட டார்கெட்டை ஹிட் பண்ணாம ட்ரெண்ட் ரிவர்சல் பாக்குறீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ஆப்போசிட்ல போகுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிருக்கும். பட் இந்த ஃபிஃப்த் ரீட்ரேஸ்மெண்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 3 லெவல்ஸ் ஒரு லெவல்ல அது ரிவர்ஸ் ஆகணும். அப்படி ஆகாம இது மூணுத்தையும் பிரேக் பண்ணிருச்சு, ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல இதையும் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா வேற வழியில அது வந்து எஸ்எல் ஹிட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அட்லீஸ்ட் அது இங்கேயாவது ரிவர்சல் கொடுக்கணும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த 3 லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து இப்போ ரிவர்சல் கொடுத்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டில் ஹோல்ட் பண்ணலாம். எதனாலனா உங்களுக்கு இன்னும் இது பிரேக் ஆகல. 0.6 எனக்கு பிரேக் ஆயிருந்துச்சுன்னா கூட நான் மினிமம் லாஸ், ஏன்னா நான் என்ட்ரியே இங்கே தான் எடுத்திருப்பேன். இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுத்திருப்பேன் இந்த ரீஜன்ல. ஸோ அட்லீஸ்ட் எனக்கு அந்த அது க்ளோஸ் வச்சிருச்சு ஒரு கேண்டில் அப்படின்னா கூட எனக்கு ஒரு மினிமம் லாஸ்ல நான் எக்ஸிட் பண்ணியிருப்பேன். பட் இங்க முன்னாடியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிட்டு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனை கொடுத்துருச்சு. இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், ஓகே, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாலிங் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஆல்ரெடி சேனல் பேட்டர்ன்லாம் சொன்னா இல்ல இன்னும் இல்ல. ஓகே, இது வந்து ஃபாலிங் சேனல் சொல்லுவோம். இது நம்ம செப்பரேட்டா பார்ப்போம், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அண்ட் சேனல் பேட்டர்ன். ஸோ இதை பத்தி தனியா நம்ம ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த பேட்டர்னையுமே இங்கே பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து திரும்ப மேலே போயிருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை ஹோல்ட் பண்றதுக்கு ரீசனா இருந்தது இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற டூல். ஸோ இது நம்ம மல்டிபிள் பர்பஸ் இருக்கு இதுக்கு. நாட் ஒன்லி அந்த எங்க ரீட்ரேஸ் ஆகுதுன்றது மட்டும் இல்லாம அது எந்தெந்த சுச்சுவேஷன்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஒன்று என்ட்ரி எடுக்கிறதுக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எடுத்ததுக்கப்புறம் ஆவரேஜிங்க்கு ஹெல்ப் பண்ணும், இல்லை இது மூணுமே பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆக போகுதுன்னா கொஞ்சம் முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது டார்கெட் போகும்போது நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு ஓகே இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், அவ்வளோதான். இந்த 3 லெவல் வந்து இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். ஓகே, இப்போ இதில் டார்கெட் எவ்வளோ வைக்கிறதுன்ட்டு ஒரு ஐடியாவே இருக்காது. ஏன்னா இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை, மார்க்கெட் ரீச் ஆன ஆல் டைம் ஹை. ஸோ அதனால நமக்கு இந்த இடத்துல எங்கே என்ட்ரி வைக்கிறது அப்படின்னே வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேட்டகரிக்குள்ள ஃபிப் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு 3 பாயிண்ட் வந்து வேணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு 2 பாயிண்ட் தேவைன்னு சொன்னேன். ஒன்று ஒரு லோ ஆர் ஹை, இன்னொன்று ஒரு ரிவர்சல். இதுக்கு வந்து 3 பாயிண்ட், ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், மொத்தம் 3 பாயிண்ட் வந்து வேணும். ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ட்ரெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த லோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட். இங்க ரிவர்ஸ் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு. திரும்பவும் மார்க்கெட் எது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்குன்னா இந்த லோ வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ எனக்கு டார்கெட் நான் எவ்வளோ வரைக்கும் வைக்கலாம் அப்படின்றத இது எனக்கு இங்கே காமிச்சிருச்சு. எது வரைக்கும்னா அப் டு 770 அப்படின்றது. ஓகே, பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து அதிகமான பையர்ஸ் உள்ளே வந்ததுனால இல்லை அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கிறதுனால நிறைய பேர் உள்ளே வந்திருக்கலாம். ஸோ அதனால் இன்னும் ஹையர் ப்ரைஸ் நோக்கி தான் போயிருக்கு. பட் இந்த என்ட்ரிக்கான டார்கெட் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் நமக்கு கொடுக்குற டார்கெட் வந்து அதுதான், இந்த ஒரு பர்டிகுலர் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்றது. இப்போ நம்ம கன்லாம் ஃபயர் பண்ணுறோம்ல, அந்த கன் ஃபயரிங், ஓகே நம்ம பண்ணுறோன்னு இல்லை, ஜென்ரலாக கன் ஃபயரிங்கில் ஒரு இந்த ட்ரிகர் பண்ணும்போது முன்னால் வந்துட்டு போகும். இப்போ போ அண்ட் ஆரோ யூஸ் பண்ணும்போதும் அதே தான், அந்த ஒரு ஃபோர்ஸ் நம்ம
புல் பேக் பண்ணி அகைன் விடும்போது அது ரொம்ப ஃபாஸ்டா போகும்ல, சேம் தான். இது ஒரு சின்ன ட்ரெண்ட் போகுது, அந்த சின்ன ட்ரெண்ட்ல இருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. இந்த புல் பேக்குக்கு மார்க்கெட் எவ்வளவு தூரம் புஷ் ஆகும் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு சொல்றது. இதுவுமே நான் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், அது டிஃபால்ட்டா எப்படி இருக்கும்ன்றத காமிக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டோட ஆப்போசிட்டா தெரியுதா? ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா சின்ன லெவல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு கீழே வந்து பெரிய லெவல்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு, சேம் ட்ரெண்ட் நம்ம ட்ரா பண்ணும்போது. இதே ட்ரெண்டுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்படிதான் ட்ரா பண்ணேன். ஆமாம். இங்க இந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து இந்த ரேஞ்சோட எக்ஸ்பான்ஷன் கீழே இருக்கு, இங்க வந்து மேலே இருக்கு. பிகாஸ் இது எவ்வளோ ரீட்ரேஸ் ஆகும்ன்றத நமக்கு சொல்லும், இது வந்து எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே போகும்ன்றத சொல்லும் இந்த டூல். ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது கீழே வர்றதுக்கான ஒரு இது, எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது மேலே எவ்வளோ தூரம் போக போகுதுன்றத நமக்கு சொல்லும். ஓகே. அதே மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் டூல்ல நம்ம ஒரே ஒரு லெவல் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த 1.6 அப்படின்றத மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம், மற்றது எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை. 0.1 அப்படின்றது அது பேசிக்காக உள்ளது. ஸோ அதை தவிர்த்து இந்த 1.6, ஸோ அதை மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரைஸ் கூட எனக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுறேன். டன். இந்த ட்ரெண்ட் வந்து ட்ரா பண்றேன். அவ்வளோதான். ஓகேவா? இங்கிருந்து இப்போ மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 1.6 வரைக்கும் போகும் அப்படின்றது தான். ஓகே ஓகே. ஸோ இது உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த எஃபெக்டிவ்னஸ் பற்றி பேசக்குள்ள வந்துட்டு இப்போ ஸ்டாக் வைஸ் அது வந்து ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ரிப்பீட் ஆகுமா, ஒரே பேட்டர்னா இல்லை எப்படி? புரியல. லைக் வந்து இப்போ 1.6ன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த லெவல் ஹிட் ஆகும்னு. ஸோ அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது? இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா அந்த 1.6லேயே அது வந்து இதாகுமா, இல்லை எப்படி இது எஃபெக்டிவாக எப்படி இருக்குன்னு தெரியல. இது என்னன்னா ஒவ்வொன்றுமே இப்போ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு மேலே போயிருக்குல்ல, அது வந்து மேபி அனதர் லெவல் ஆஃப் டார்கெட்டாக இருக்கலாம், 2.6 அந்த மாதிரி சம்திங் கூட இருக்கலாம். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் இந்த பர்டிகுலர் லெவல்ன்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குது. நான் ரொம்ப ஹையாகவும் வைக்க முடியாது, ரொம்ப லோவாகவும் வைக்க முடியாது. ஸோ எனக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா, எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இந்த லெவலை நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்குது. சில நேரம் வந்து நான் 2.6ன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாமே அது 2.6 ஹிட் பண்ணுமான்னு தெரியாது. அது ரேஞ்சை பொறுத்தது, இந்த ஃபார்மேஷனை பொறுத்தது. இப்போ இது ஓரளவுக்கு கன்சிடரபிள் ஃபார்மேஷன், ஸோ அந்த ரேஞ்சை ஹிட் பண்ணிருச்சு. இதே ரொம்ப மைனரா இருக்கு, ஃபார்மேஷன் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அவ்வளவு தூரம் போகுமான்னு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம 1.6ன்றத காமனா மெயின்டைன் பண்றோம். கேக்குதா? ஹலோ. ஓகே, இப்பதான் கேக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து நாம பார்க்குற அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு இதை வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணுமா?
இல்ல என்ட்ரி பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி டார்கெட் பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கணுமா? இல்ல அத இப்போ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்னன்னா, நான் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஃபார் இந்த டபிள்யூவோட ஹைட், இந்த ஹைட் அளவுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்கன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். இல்லை ப்ரீவியஸ் ஹையை வச்சுக்கோங்க 1:3. இப்போ இந்த ஃபிப் எக்ஸ்டென்ஷன் ஏன் இவ்வளோ இது வச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும். பெட்டரா ஒரு ஹை இருக்கு. இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த 1.6 அண்ட் ஹை பாயிண்ட் ரெண்டுமே மேட்ச் ஆகும். ஓகே. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கூட இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ட்ரெண்ட் பார்க்கணும்னா நம்ம இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த லோல இருந்து இந்த ஹை அண்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இது வந்து நான் மார்க் பண்றேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டா ப்ரீவியஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது. ஓகேவா? இதே நான் சொன்ன மாதிரி 2.6 இருந்தா இந்த ஹை வரைக்கும் கூட வந்து இருக்கலாம். பட் எனக்கு நியர்லி இந்த ஹை கிட்ட வருது. ஓகே. இதை நீங்க கன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு டார்கெட் எது வைக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இந்தந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணலாம். ஒன்று, அந்த டபிள்யூவோட ஹைட்டு அதை நீங்க வைக்கிறீங்க, ரொம்ப சின்னதா இருக்கு டார்கெட்டு, பட் ஸ்டாப் லாஸ் ஹையா இருக்கு, டார்கெட் ரொம்ப குட்டியா இருக்கு, 1:3 வரல அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ப்ரீவியஸா ஏதாவது ஹை பாயிண்ட்ஸ் இருக்கான்னு தேடலாம். ப்ரீவியஸ் ஹையே இல்லை அப்படின்னா 1:3 ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது பேரலா இந்த எக்ஸ்டென்ஷனையும் அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 1:3 எக்ஸ்டென்ஷனோடது ரொம்ப எங்கேயோ டாப்ல இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து டைம் அதிகமாக எடுக்கும்ன்றதை புரிஞ்சுட்டு நீங்க 1:3 எக்ஸிட் பண்ணிடலாம். திரும்ப என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அங்க எடுத்துக்கலாம். இல்ல ஓகே தான், கன்சிடரபிளா தான் இருக்குன்னா நீங்க 1.6 இந்த லெவலுக்கு வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். அதுதான் என்ன சொல்றேன்னா, நீங்க சார்ட்ஸ்ல இப்போ என்ட்ரி பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத பார்த்து அதை வந்து வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணீங்கன்னா நம்மளால லைக் வந்து ஒரு இந்த 4த்துல நான் எதை சூஸ் பண்ணணும்னு உங்களால சொல்ல முடியும் ஈஸியா. நானே என்ன சொல்லலாம்னா, இந்த இடத்துல எனக்கு ஹை பாயிண்டே இல்லை, அதனால நான் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதே ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களால அதை டிசைட் பண்ணியிருக்க முடியுமான்றத யோசிச்சு பாருங்க. ஏன்னா இங்க ஒரு ஹை இருக்கு, இங்க நான் போய் என்ட்ரி எடுக்கிறேன், மார்க்கெட் ஆல்ரெடி மேல இருக்கு, இங்க இருந்து ஃபால் ஆக சான்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரும். ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரி போயிருப்போமா அப்படின்றதே நமக்கு தெரியாது. இப்போ இந்த கேண்டல்லாம் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இதை பத்தி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போமா அப்படின்றதே ஒரு டவுட் தான். ஓகே. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, லைவ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வச்சு செக் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்துருந்தேன், இந்த இண்டோ போரெக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக். ஓகே, இவங்க வந்து ரீசென்ட்லி உள்ள வந்தவங்க தான். இங்க வந்து இப்போ ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஃபார்ம் ஆயிட்டு நெக் வந்து பிரேக் ஆயிருச்சு. ஸ்ட்ராங்காகவே பிரேக் ஆயிருச்சு. இப்போ நம்ம 4 ஹவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பிரேக் அவுட்டு 30 மினிட்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, பட் ஆக்சுவலி நான் அந்த மொமெண்ட்ல வாட்ச் பண்ணல, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஸோ இங்கே நம்மளோட என்ட்ரி வந்து எடுத்திருக்கலாம், 205ல வந்து எடுத்திருக்கலாம். இப்போ இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்ரி பெரிய மூவுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது. இங்க தெரியுதா, இங்க ஒரு பெரிய மூவ் நடந்திருக்கா? இது நடந்ததுக்கு இது நடந்தது அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு பெரிய மூவ், அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் நடந்திருக்கு. இங்கேயுமே ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட், இப்போ ஒரு பெரிய மூவ் நடந்திருக்கு. அப்ப அகைன் மார்க்கெட் என்ன பண்ணலாம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, அப்ப நான் இங்க எனக்கு டபிள்யூ பிரேக் ஆயிருச்சு, இருந்தாலும் நான் இங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இந்த ஸ்கிரிப்டோட பிஹேவியர் படி இது என்ன பண்ணணும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இதுல இருந்து இது வரைக்கும் இப்போ நான் டிரா பண்றேன். ஓகே, நான் டிரா பண்றேன் அப்படின்னா இந்த 0.5 to 0.6 ரேஞ்சை வந்து நான் மார்க் பண்றேன்.
இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அங்க நான் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகே ஓகே, இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் இது லைவ்ல இருக்கிறதுனால இது நீங்க வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே ஓகே. இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வந்துச்சு. இது வீக்லியில இருக்கு. வீக்லின்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். லைக் இந்த ரேஞ்சே பாருங்க, அப்ராக்சிமேட்டா ஒரு 4-5 கேண்டில்னு நீங்க வச்சாலே செப்டம்பருக்கு போயிடும். ஓகேவா? செப்டம்பரோ இல்ல அக்டோபரோ அப்பதான் வந்து இந்த ரேஞ்சு கிட்டே வர வாய்ப்பு இருக்கு. அங்க வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகலாம். ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்கு மேல எடுக்கிறதுக்கு பதிலாக 20 பாயிண்ட்ஸ் கீழே எடுக்கலாம். இப்போ நியர்லி ஒரு 180 நம்மளோட என்ட்ரின்னு வச்சுக்கோங்க. இந்த என்னோட என்ட்ரி. ஓகே, 180 இல்லை இது சென்ட்ரல் லைன் கூட வச்சுக்கலாம், 175 வச்சுப்போம். இதுதான் என்னோட என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவுக்கும் கீழே வந்து வச்சிருக்கேன். ஒரு 18% வந்து ஸ்டாப் லாஸ் காமிக்குது. ப்ரீவியஸ் ஹை எவ்வளோ இருக்கு அப்படின்னா ரீஜன் ஒரு 34% காமிக்குது. இது 1:2 கூட இல்லை. ஓகே, ஸோ நம்ம 1:3 அப்படின்னாலே அட்லீஸ்ட் வந்து இவ்வளோ தான் வைக்கணும், ரைட்? ஓகே, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 54% வந்து வருது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபிப் எக்ஸ்டென்ஷனையும் பேரலாக அப்ளை பண்ணுறேன். இது வந்து லோ, இது இப்போ ஹையு. இன்கேஸ் இங்கே ரீட்ரேஸ் ஆச்சு, இந்த இடத்து வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா என்னோட டார்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இது காமிக்குது. ஸோ இப்போ 1:3யும் இந்த 1.6 ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக கிட்ட வந்துருச்சு இல்லை? இப்போ நான் என்ன பண்ணலாம், இது வரைக்கும் என்னோட டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வியூ என்ன அப்படின்னா இதையுமே நான் ட்ரா பண்ணிக்கிறேன், ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஓகே, வியூ என்ன அப்படின்னா இந்த இடத்துல நியர்லி இந்த 175 கிட்ட என்ட்ரி வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ல கிடைச்சிது அப்படின்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான்.